ஏழாம் வகுப்பு முதல் பருவம் சமூக அறிவியல் பாடத்தில் பொருளியல் பகுதியில் உற்பத்தி. நுகர்வோரின் பயன்பாட்டிற்காக மூலப்பொருட்களையும் மூலப்பொருட்கள் அல்லாதனவற்றையும் ஒன்றிணைத்து ஒரு பொருளை உருவாக்கும் செயலே உற்பத்தியாகும். உற்பத்தி என்பது பயன்பாட்டை உருவாக்குகிறது. பயன்பாட்டின் வகைகள் வடிவ பயன்பாடு, இடப்பயன்பாடு, கால பயன்பாடு என 3 வகைகளாக உள்ளன. வடிவ பயன்பாடு என்பது ஒரு பொருளின் வடிவம் மாற்றப்படும் போது அதன் பயன்பாடு மிகுதியாகிறது. எடுத்துக்காட்டாக பருத்தியிலிருந்து ஆடைகள் உருவாக்கப்படுதல். இடப்பயன்பாடு என்பது ஒரு பொருளை ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு கொண்டு செல்லும் பொழுது அதன் பயன்பாடு அதிகமாகிறது. எடுத்துக்காட்டாக விளை பொருளான அரிசியை தமிழ்நாட்டிலிருந்து கேரளாவுக்கு கொண்டு செல்லுதல். கால பயன்பாடு ஒரு பொருளை எதிர்கால தேவைக்காக சேமித்து வைக்கும்போது அதன் எடுத்துக்காட்டாக உணவு பயிர்களை சேமித்து வைப்பது, நெல், கோதுமை இவற்றை நாம் சேமித்து வைக்கிறோம். உற்பத்தி என்பது 3 வகைகளாக பிரிக்கலாம். முதல் நிலை உற்பத்தி, இரண்டாம் நிலை உற்பத்தி, மூன்றாம் நிலை உற்பத்தி. முதல் நிலை உற்பத்தி என்பது இயற்கையாக கிடைக்கும் பொருட்களை நேரடியாக பயன்படுத்தி செய்கிற செயல்பாடு. எடுத்துக்காட்டாக வேளாண்மை, காடு வளர்ப்பு, மீன்பிடித்தல், சுரங்கத் தொழில், எண்ணெய் வளங்களை பிரித்தெடுத்தல், பருத்தி உற்பத்தி, இரும்புத்தாது வெட்டியெடுத்தல் இவற்றை கூறலாம். இவை அனைத்தும் இயற்கையில் கிடைக்கக்கூடிய பொருட்களை நாம் உற்பத்தி செய்து கொள்வது. வேளாண்மைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதால் இது வேளாண்மைத்துறை உற்பத்தி என்றும் அழைக்கப்படுகிறது. இரண்டாம் நிலை உற்பத்தி என்பது முதல் நிலையில் உற்பத்தி பொருட்களை மூலப்பொருளாக பயன்படுத்தி புதிய உற்பத்தி பொருட்களை உருவாக்குவது. எடுத்துக்காட்டாக மாவிலிருந்து ரொட்டி தயாரித்தல், 4 சக்கர வாகனங்கள், ஆடைகள், ரசாயன பொருட்கள் தயாரித்தல், பொறியியல் துறை சார்ந்த தொழில்கள், கட்டடப் பணிகள் சார்ந்த தொழில்கள், பருத்தி தொழில், இரும்பு தொழில், ரொட்டி தொழிற்சாலை இவை அனைத்தையும் கூறலாம். இரண்டாம் நிலை உற்பத்தியில் தொழிலுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதால் தொழில்துறை உற்பத்தி என்றும் இது அழைக்கப்படுகிறது. அடுத்தது மூன்றாம் நிலை உற்பத்தி. முதன்மை நிலை உற்பத்தி மற்றும் இரண்டாம் நிலை உற்பத்தி பொருட்களை சேகரிப்பது, பரிமாற்றம் செய்வது போன்ற உற்பத்தி நிலைகள். எடுத்துக்காட்டாக வணிகம், வங்கி, காப்பீடு, போக்குவரத்து, செய்தி தொடர்பு, சட்டம், நிர்வாகம், கல்வி, உடல்நல பாதுகாப்பு இவற்றை கூறலாம். சமூகத்தில் ஆசிரியர்கள், மருத்துவர்கள் போன்றோர் ஆற்றும் சேவைகள் மூன்றாம் நிலை உற்பத்தி என்கிறோம். சேவைக்கு முக்கியத்துவம் தருவதால் மூன்றாம் நிலை உற்பத்தி என்பது சேவைத்துறை என்றும் அழைக்கப்படுகிறது. நம் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பெரும் மூன்றாம் நிலை அல்லது சேவைத்துறை உற்பத்தி. பொருளாதாரத்தை பொறுத்தவரை உற்பத்தியும் நுகர்வும் இரு இன்றியமையாத செயல்கள். நுகர்வு என்பது பயன்படுத்துவது, நுகர்வோர் என்பவர் பயன்படுத்துவோர்கள். அதே நேரத்தில் உற்பத்தியாளர்களும் நுகர்வோர் இருவரும் இன்றியமையாதவர்களாக உள்ளனர். உற்பத்தியாளர்கள் நலன் என்பது பண்டங்கள் மற்றும் பணிகளை விற்கும் பொழுது அவர்கள் பெரும் வருமானத்துடன் தொடர்புடையது. பொருளாதாரத்தில் உற்பத்தி எனும் சொல் மாற்றத்தக்க மதிப்புடைய பொருட்களையும் சேவைகளையும் உருவாக்குவதை குறிக்கிறது. இந்தியாவில் கலப்பு பொருளாதார நிலை காணப்படுகிறது. அதாவது பொருளாதாரத்தில் தனியார், பொதுத்துறை நிறுவனங்கள் ஒன்றாக இணைந்து செயல்படுகிறது. ஒரு பொருளின் உற்பத்திக்கான காரணிகள் நிலம், உழைப்பு, மூலதனம், தொழில் முனைவோர் இவைகளை கூறலாம். நிலத்தின் சிறப்பியல்புகளாக இயற்கை மனிதனுக்கு இலவசமாக கொடுத்திருக்கும் கொடை நிலம். நிலத்தின் அழிப்பு நிலையானது. நிலம் அழிவில்லாதது. ஒரு முதன்மை உற்பத்தி காரணி. இடம் பெயரக்கூடியது அன்று, ஆற்றல் வாய்ந்தது, பண்டத்திற்கான விருப்பங்களை நிறைவு செய்யக்கூடிய சக்தியாக உள்ளது. நிலப்பரப்பு, நீர், காற்று, கனிம வளங்கள், காடுகள், ஆறுகள், ஏரிகள், மலைகள், தட்பவெப்பநிலை, காலநிலை ஆகிய அனைத்தும் நிலம் என்ற சொல்லுக்குள் அடங்குகின்றன. நிலத்தின் அளவை அதிகரிக்கவோ குறைக்கவோ முடியாது. குறிப்பிட்ட நிலப்பகுதி அமைந்துள்ள இடத்தில் கிடைக்கும் வளங்களை பொறுத்து நிலத்தின் வடிவம் மாற்றமடைகிறது. இந்த குரல் வழி பாடத்தொகுப்பின் முக்கிய நோக்கம் நாம் மீண்டும் மீண்டும் கேட்கும் செய்திகள் நாம் அறியாமலேயே நம் மூளையில் சென்று தங்கிவிடும் என்பது மனோதத்துவம். இது மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் இளைஞர்களுக்கும் பெரிதும் உதவியாக இருக்கும்.
வானொலி போன்று செயல்படுவதால் நமது வேலைகளுக்கோ பயணங்களுக்கோ எந்த தடையும் இல்லாமல் இருக்கும். செவிக்கு உணவளிப்பீர், பயனடைவீர். பாடத்தின் தொடர்ச்சியாக உழைப்பு. உற்பத்தி பாதையில் உழைப்பு என்பது மனித இடுபொருள். உழைப்பிற்கான ஆல்ஃபிரட் மார்ஷலின் வரையறை, ஒரு பணியை ஒருவர் செய்வதால் அவருக்கு கிடைக்கும் மனநிறைவு மட்டுமன்றி அதனை செய்வதற்கான கைமாறு எதிர்பார்த்து மனிதன் தன் உடல் அல்லது அறிவை முழுமையாகவோ பகுதியாகவோ பயன்படுத்தி மேற்கொள்ளும் கடின முயற்சியே உழைப்பு ஆகும் என்று கூறுகிறார். உழைப்பு என்பது செயற்படும். இதை சேமித்து வைக்க முடியாது, ஒரே சீராகவும் இருக்காது. உழைப்பை உழைப்பாளரிடமிருந்து பிரிக்க முடியாது. உழைப்பு இடம் பெயரக்கூடியது. இவற்றை உழைப்பின் சிறப்பியல்புகளாக கூறலாம். பொருளியலினுடைய தந்தை என அழைக்கப்படுபவர் ஆடம் ஸ்மித். கோட்பாடு செல்வத்தை அடிப்படையாக கொண்ட செல்வ இலக்கணம் ஆகும். 1776 ஆடம் ஸ்மித்தால் எழுதப்பட்ட 2 படைப்பு நூல்கள் நன்னறி கருத்து உணர்வு கொள்கை, நாடுகளின் செல்வமும் அவற்றை உருவாக்குகின்ற காரணிகளும் ஓர் ஆய்வு என்பனவாகும். உற்பத்தி காரணிகளை 2 வகைப்படுத்தலாம். முதல்நிலை உற்பத்தி காரணிகள் நிலமும் உழைப்பும். மூலப்பொருளிலிருந்து பெறப்பட்ட உற்பத்தி காரணிகள் முதலீடு, அமைப்பு. ஆடம் ஸ்மித் தனது நூலான நாடுகளின் செல்வமும் அவற்றை உருவாக்குகின்ற காரணிகளும் படைப்பில் வேலை பகுப்பு முறையை அறிமுகப்படுத்துகிறார். ஒரு உற்பத்தியை நன்கு வரையறுக்கப்பட்ட வெவ்வேறு உட்பிரிவுகளாக பிரித்து உட்பிரிவுகள் ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு தனிப்பட்ட உழைப்பாளி அல்லது உழைப்பாளர் குழுவிடம் ஒப்படைத்தலே வேலை பகுப்பு முறை ஆகும். இதனுடைய நன்மைகளாக, உழைப்பாளி ஒரு வேலையை மீண்டும் மீண்டும் செய்வதால் வேலையில் திறமையுடையவர் ஆகிறார். நவீன இயந்திரங்களை உற்பத்தியில் அதிகமாக ஈடுபடுத்துவதற்கு இது வழிவகுக்கிறது. காலமும் மூலப்பொருட்களும் மிக திறமையாக பயன்படுத்தப்படுகின்றன. இவையெல்லாம் இவற்றின் நன்மைகள். அதே நேரத்தில் வேலை பகுப்பு முறையின் தொழிலாளி ஒரே வேலையை திரும்ப திரும்ப செய்வதால் சுவையற்ற, களிப்பற்ற தன்மையை அடைகிறார். இது மனித தன்மையை அளிக்கிறது. ஒரு பகுதி வேலையை மட்டும் தொழிலாளி மேற்கொள்வதால் அவர் குறுகிய தேர்ச்சியை மட்டுமே பெறுகிறார். வேலை வாய்ப்பின்மை பெருகும். கைவினைப் பொருட்களின் வளர்ச்சியினை பாதிக்கின்றது. ஒரு தொழிலாளி ஒரு பொருளை முழுவதுமாக உருவாக்கிய மனநிறைவை பெறுவதில்லை. இவற்றையெல்லாம் வேலை பகுப்பு முறையின் தீமைகளாக கருதலாம். அடுத்ததாக மூலதனம். மூலதனம் என்பது பண்டங்களை உற்பத்தி செய்வதற்கான மனித முயற்சியால் உருவாக்கப்பட்டதாகும். கருவிகள், கட்டிடங்கள் போன்றவை பருமப்பொருள் மூலதனம். வங்கி வைப்புகள், பங்குகள், பத்திரங்கள் போன்றவை பண மூலதனம். கல்வி, பயிற்சி மற்றும் சுகாதாரம் போன்றவை மனித மூலதனம். இது ஒரு செயலற்ற உற்பத்தி காரணி, மனித முயற்சியால் உருவாக்கப்படுகிறது. இது உற்பத்தியில் தவிர்க்க முடியாத காரணி அல்ல. இது இன்றியும் உற்பத்தி நடைபெறும். மூலதனம் அதிகம் இயங்கும் தன்மையுடையது. இதன் அழிப்பு நெகிழும் தன்மையுடையது. மூலதனம் ஆக்கமுடையது. இது பல ஆண்டுகள் நீடிக்கும். மூலதனம் செய்வதன் நோக்கம் எதிர்காலத்தில் வருமானம் பெற வேண்டும். மூலதனம் என்பது செல்வத்தை குறிக்கிறது. பொருட்சார் மூலதனம் என்றும் கூறுவர். பணவியல் வளங்கள் என்றும் கூறலாம். மனித திறன் வளங்கள் என்றும் இதை கூறலாம். இன்ஃபோஸ்ட்ரைட்ஸ் சேனலின் குரல் வழி பாடத்தொகுப்பினை தடையில்லாமல் பெற சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து பயன்பெற வேண்டுகிறோம். பாடத்தின் தொடர்ச்சியாக தொழில் முனைவோர் அல்லது தொழில் அமைப்பு. தற்காலத்தில் சமுதாயத்தின் மாற்றம் காணும் முகவர் என்று அழைக்கப்படுவோர் தொழில் முனைவோர்கள் ஆவர். பல உற்பத்திக்காரர் தொழில் முனைவோர் ஆவார். லாபகரமான முதலீட்டு வாய்ப்புகளை அடையாளம் காணுதல், உற்பத்தி அலகின் இருப்பிடத்தை தீர்மானித்தல், புதுமைகளை உருவாக்குதல், வெகுமதி செலவை தீர்மானித்தல், இடர்களை ஏற்றல் மற்றும் நிச்சயமற்ற தன்மையை எதிர்கொள்ளல், இவையெல்லாம் தொழில் முனைவோருடைய சிறப்பியல்புகள். ஒரு தொழில் முனைவோர் தொழில் அமைப்பாளர் எனவும் அழைக்கப்படுவார். செல்வத்தை உற்பத்தி செய்வதற்காக ஒதுக்கப்பட்ட செல்வம் மூலதனம் என்றும் கூறலாம்.
நுகர்வோரின் பயன்பாட்டிற்காக மூலப்பொருளையும் மூலப்பொருள் அல்லாதனவற்றையும் ஒன்றிணைத்து ஒரு பொருளை உருவாக்கும் செயலே உற்பத்தி. இது முக்கியமான டெஃபனிஷன், நன்றாக நினைவில் கொள்ள வேண்டிய ஒரு வரையறை இது. உற்பத்தி ஒவ்வொருவரின் தேவைக்கு ஏற்ப சிறந்த சேவைகளையும் மதிப்பையும் அளிப்பதில் இன்றியமையாத இடத்தை பெறுகிறது. ஆல்பர்ட் மார்ஷல் உடல் அல்லது மனத்தால் பயன்கருதி மேற்கொள்ளும் முயற்சியை உழைப்பு எனவும், இயற்கையின் கொடை தவிர்த்த வருமானம் அளிக்கக்கூடிய பிற வகை செல்வங்களே மூலதனம் எனவும் கூறுகிறார். இந்த பாடத்தில் வரும் பொருளாதாரம் குறித்த வரையறைகளையும் மாற்று பெயர்களையும் நன்றாக நினைவில் கொள்ள வேண்டும் மாணவர்களே.